எங்கள் அம்மா கிட்ட போய் பசிக்குது என்ன செஞ்சு கொடுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டுக்கோ போன்றாங்க. சரி என்ன பண்ணுறது, போய் செய்யலான்னு போனால் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு காயுமே இல்லை. இதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி வச்சு என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரியாதே. சரி ஃபோன் எடுத்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா அப்புறம் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு வீடியோ எடுத்தேன். சரி அந்த செய்யலான்னு போனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே கடாயை அதே எண்ணெயில் வச்சு அது அந்த எண்ணெய் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு வெங்காயம் இருந்துச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஃப்ரை பண்ணதும் இது நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா அந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். கொஞ்சமாக இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நமக்கு லீவ் விட்டால் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா எங்கே நம்மளே சமைக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? உங்கள் வீட்லேயும் இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த 2 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் எடுத்துருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் லைட்டாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆனியன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு இந்த கிரேவியுமே வந்ததும் வச்சு நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக கொத்தமல்லி இதெல்லாம்